எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கின்ற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நல்ல அரசியல் உருவாக வேண்டும், நல்ல ஆட்சி வர வேண்டும் என்று ஏங்கி தவிக்கிற எண்ணற்ற அறிஞர் பெருமக்கள், படித்தவர்கள், படிப்பிக்கிற ஆசிரியர் பெருமக்கள், பேராசிரியர் பெருந்தகைகள், இங்கே உயிர் காக்கும் மருத்துவ பெருமக்கள், எண்ணற்ற சான்றோர்கள் இருந்தும் இந்த அநீதி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. வாக்குக்கு காசு கொடுக்கிற அந்த இடத்தில் மாண்புமிக்க ஜனநாயகம் செத்துப்போய் கேடுகட்ட பணநாயகம் பிறந்து விடுகிறது என்பதை அறியாதவர்களா? நாம் அறியாதவர்களா? மக்களுக்கு சேவை செய்ய வருகிறவன் எதற்காக காசு தர வேண்டும் என்கிற கேள்வி நமக்குள் எழவில்லையா? எப்போது எழும்? எப்போது எழும்? எப்போது எழும்? எதற்காக காசு தர வேண்டும்? அருகில் இருக்கிற கேரளாவில் அண்மையில் தேர்தல் நடந்ததே, யாராவது வாக்குக்கு இதே காங்கிரஸ் அங்க கொடுத்ததா? இதே கம்யூனிஸ்ட் அங்க கொடுத்ததா? இதே பாரதிய ஜனதா அங்க கொடுத்ததா? இங்கே கொடுக்கிறது ஏன்? ஏன் அங்கே இலவசம் இலவசம் எந்த கட்சியாக அறிவித்து ஒரு செய்தியை நீங்கள் கேட்டதுண்டா? இல்லை. ஏன்? அவனுக்கு கற்ற கல்வி பயன்படுகிறது, அவனுக்கு படித்த படிப்பு பயன்படுகிறது. அவன் மாண்புமிக்க ஜனநாயகவாதியாக ஒவ்வொரு மகனும் இருக்கிறான். கூலி வேலைக்கு போகிறவனும் இருக்கான், தானி ஓட்டி பிழைக்கிறவனும் இருக்கான், தேநீர் கடையிலே வேலை செய்கிறவனும் இருக்கான், சாதாரண உழைப்பாளியும் மாண்புமிக்க ஜனநாயகவாதியாக இருக்கிறான். இங்கே என் அன்பு சொந்தங்களே, ஒரு நேர்மையாளன் ஆட்சி ஆளும் போது தன் மக்கள் தன்னை போல நேர்மையாளர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புவான். ஒரு அயோக்கியன், ஒரு திருடன், ஒரு மோசமானவன், அறிவற்றவன் நாட்டை ஆளும்போது, ஒழுக்கமற்றவன் நாட்டை ஆளும்போது தன்னை போல தன் நாட்டு மக்கள் இருக்க வேண்டும் என்று விரும்புவான். ஏன்? என்னை கேள்வி கேட்க எந்த தகுதியும் தன் நாட்டு மக்களுக்கு இருக்கக்கூடாது என்று விரும்புவான். நான் ஊழல் செய்கிறேன், நான் லஞ்சம் பெறுகிறேன், அதை கேட்க என் மக்களுக்கு தகுதி இருக்கக்கூடாது. அப்போ நான் அடித்த ஊழலில் வாங்கிய லஞ்சத்தில் அடித்த கொள்ளையில் மக்களுக்கு பங்கு, அந்த பங்குதான் 1000, 500. இதை எப்படி அறிவு சமூகம் இந்த மண்ணில் பிறந்த மகத்தான நம்முடைய தகப்பன் கண்ணதாசன் பாடலையா எழுதி வைக்கலையா? உன்னுடைய வாக்கு யோக்கியனுக்காக இருந்தால் உனக்கு எதிர்காலம், உன்னுடைய வாக்கு அயோக்கியனுக்காக இருந்தால் அது அவனுக்கு எதிர்காலம் என்று. என்னுடைய தாத்தன் பட்டுக்கோட்டையன் வந்தான், கல்யாண சுந்தரம், புத்தன் வந்தான், பின்பு இயேசு வந்தார், பிறகு காந்தி வந்தார். என்னத்தையோ சொன்னாங்க, எழுதி வச்சாங்க, எல்லாத்தையும் தான் படிச்சீங்க, என்ன பண்ணி கிழிச்சிங்கன்னா எல்லாம் படிச்சீங்க. உங்களுக்கு எதுக்கு கல்வி? உங்களுக்கு எதுக்கு மூளை என்கிற உறுப்பு? உங்களுக்கு எதுக்கு சிந்திக்கிற ஆற்றல்? எதுக்கு எல்லாத்தையும் அலைபேசியில் வச்சு தேடி பார்க்கிற என் அன்பு பிள்ளைகளே, உடன் பிறந்தார்களே, என் அருமை சொந்தங்களே, பொழுதை போக்க அலைபேசியை தேடிக்கொண்டிருக்கிற நீங்கள் நல்ல பொழுதாக ஆக்கு, கொஞ்சம் தேடுங்கள், பாருங்கள். சின்ன நாடு சிங்கப்பூர், சின்ன நாடு கியூபா, ஒவ்வொரு நாடும் நிர்வாகத்தில் ஒரு வளங்களை வைத்துக்கொண்டு எப்படி செழித்து சிறந்து வாழுது. ஏன் நமக்கு இந்த நிலைமை? என்ன வளம் இந்த நாட்டில் இல்லை? ஐயா எம்ஜிஆர் அவர்கள் பாடலை போல என்ன வளம் இல்லை இந்த நாட்டில், ஏங்கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என்று. ஒரு சோலை வனம், மா வரும், பலா வரும், தென்னை வரும், கரும்பு வரும், வாழை வரும், எல்லாம் வரும், நெல் வரும், கம்பு வரும், வரகு வரும், சோளம் வரும், மிளகாய் வரும், கத்தரிக்காய் வரும், வெண்டைக்காய் வரும், பூசணிக்காய் வரும், பருத்தி வரும், எல்லாம் வரும். மலை இருக்கிறது, கடல் இருக்கிறது, காடு இருக்கிறது, நிலம் இருக்கிறது, வளம் இருக்கிறது, உழைக்க ஆற்றல் இருக்கிறது, அறிவு இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஒரு நாடு அமெரிக்கா, ஒரு தீவில் நான் போட்டு காட்டினேன், மறுபடியும் கூட போட்டு காட்டுறேன். வெறும் முருங்கையை வளர்த்து 3 லட்சம் 4 லட்சம் கோடி சம்பாதிக்கிறான். வெறும் முருங்கை.
பாலை வைத்துக்கொண்டு எல்லா நாடும் சிறப்பாக பொருளாதாரத்தில் மேம்பட்டு வறுமை இல்லாமல் வாழுது. எல்லா வளமும் வைத்துக்கொண்டு என் வீடு நிறைய வறுமையும் என் வயிறு நிறைய பசியும். ஏன் இந்த நாட்டில்? ஏன்? எதனால? எதனால? உன் நிர்வாகத்தில் ஊழல் லஞ்சம் இருக்குது. அதனால உனக்கு வீட்டில் பசி பஞ்சம் இருக்குது, வறுமை ஏழ்மை இருக்குது. இதை ஒழிக்கணும். இது வெளிப்படையான அநீதி, வெளிப்படையான அநீதி. இவ்வளவு பெரிய சோலைவனத்தில் வாழ்கிற என் மக்கள், பாலைவன நாட்டுக்கு என் பிள்ளைகள் வேலை தேடி போர்வது மாற ஒரு வெக்கக்கேடு. ஏதாவது உண்டா? ஏதாவது உண்டா? ஏதாவது உண்டா? ஏதாவது? இத்தனை முறை வென்றவர்கள் இந்த மண்ணுக்கு இந்த மக்களுக்கு செய்த ஒரு நல்லது, ஒரே ஒரு நல்லது. இப்படியே இறங்கி நான் வீட்டுக்கு போறேன், இப்படியே போயிரு, இப்படியே தேர்தல் இல்லை கட்சியை கலைச்சிறேன். ஒரு நல்லது, ஒரு நல்லது சொல்ல சொல்லு. ஒரு நல்லது. பல முறை பல முறை சின்ன பிள்ளையிலிருந்து காங்கிரஸ், இதே இந்த மண்ணில் இருக்கிற பெரியவர் பெருமகனார் ஐயா சிதம்பரத்துக்கு கை சின்னத்தில் வாக்கு கேட்டு உதயசூரியன் வீட்டு வாசல்ல போய் கை சின்னத்தை எழுதிட்டேன்னு பஞ்சாயத்தில் நிறுத்தப்பட்டவன். நான் கை சின்னத்தை படிக்கிற காலத்தில் வரைஞ்சு அவருக்கு வாக்கு கேட்டவன். இன்னைக்கு அந்த கை சின்னத்தை என் நாட்டில இருந்து ஒழிக்கணும்னு நினைக்கிறேன்னா காரணம் காரணம் என்ன செய்தார்கள் இவர்கள்? என்ன செய்தார்கள்? என்ன செய்தார்கள்? கச்சத்தீவை கொடுத்ததுனால இந்த நாட்டு மக்களின், இந்த நாட்டு குடிகளின், மீனவ சொந்தங்களின் வாழ்வாதாரம் பறிக்கப்பட்டதுங்கிறது தெரியாதா? இவர்களுக்கு தெரியாது. நீங்கள் தேர்வு செய்த எம்எல்ஏக்கு, நீங்கள் தேர்வு செய்த அனுப்பினீர்களே நாடாளுமன்ற உறுப்பினர் என் அருமை சகோதரன் கார்த்திக் சிதம்பரம், அவர்களுக்கு தெரியாது. நாடாளுமன்றத்தில் போய் இந்த நாட்டு மக்களுக்காக அவர் பதிவு செய்த ஒரு கருத்து, ஒரு வார்த்தை சொல்ல. பின்ன லாலு பிரசாத் யாதவ் மத்திய அமைச்சராக இருக்கும்போது பீகாரில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தொடர்வண்டி துறையில் பதவி. மம்தா இருக்கும்போது மேற்கு வங்கத்தில் அத்தனை பேருக்கும் மத்திய அரசு பணியில் பதவி. எத்தனை முறை எத்தனை முறை போற்றதற்குரிய வணக்கத்திற்குரிய பெருமகன் ஐயா சிதம்பரம் இந்த மண்ணுக்கு செய்தது என்ன? என்ன? நிதியமைச்சராக இருக்கும்போது வங்கி திறந்தது. வங்கி கட்டிக்கிற லுங்கியும் மேல போட அங்கியும் இல்லாத எனக்கு எதுக்காக வங்கி? எதுக்காக வங்கி? எதற்காக? இந்த நாட்டில் 100 நாள் வேலை திட்டம் ஒரு இளவெடுத்த திட்டத்தை கொண்டு வந்த நாசமா இவர்கள் தான். உழைப்பில் இருந்த மக்களை வெளியேற்றவர்கள் இவர்கள் தான். நீட்டு தேர்வை கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ். ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பல 100 ஆண்டுகளாக கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்தின் பிள்ளைகளுக்கு மருத்துவம் ஒரு கனவாகி போனதற்கு காரணம் உன் கை சின்னம் தான். உன் கை சின்னம் தான். கொடிய ஆள் தூக்கி சட்டம் என்னையை கொண்டு வந்தது இவர்கள் தான். சரக்கு மற்றும் சேவை வரி என்று ஜிஎஸ்டியை கொண்டு வந்தது இதே நம்ம ஐயா தான். இவர்கள் தான். எல்லா நச்சு திட்டத்துக்கும் பெற்று பேர் வைத்தது காங்கிரஸ். ஊட்டமாக உணவு கொடுத்து வளர்த்தது பிஜேபி. கூட இருந்து கும்மி அடிச்ச அயோக்கியத்தனத்தை செய்தது திமுக. கச்சத்தீவை கொடுக்கும்போது என்ன யார் இருந்தது? எடுத்து கொடுத்ததாமே இந்திரா காந்தி. இங்க இருந்தது யார்? ஐயா கருணாநிதி. உனக்கு தெரியுமா அவர் எழுதிய கடிதத்தை? படிச்சு காட்டின ராமேஸ்வரத்தில் என்ன இருக்கிறது? நான் இந்த இதுக்கு ஆதரவு கொடுக்க முடியாது வெளிப்படையா. ஆனா இங்கே அந்த கச்சத்தீவை எடுத்து கொடுக்கறதுக்கு எதிராக பெரிய கிளர்ச்சியோ போராட்டமோ வராம நான் பார்த்துக்கிறேன். கடிதம். கச்சத்தீவை கொடுத்ததான்னு சொல்ற காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டு போட போறியா? கச்சத்தீவை எடுக்க வேண்டும் என்று சொல்லுது திமுக. கச்சத்தீவை கொடுத்ததான்னு சொல்ற காங்கிரஸ். 2 பேரும் கூட்டி சேர்ந்து உன் வீட்டில் ஓட்டு கட்டு வருவேன். நீ போட்டுட்டு உன் பிள்ளைகள் ஓட்டில் ஒதுக்கி போட்டு போவேன். இதெல்லாம் ஒரு கொடுமை. கொடுமை. நீட்டை திணிச்சது யாரு? காங்கிரஸ். திணிக்கும் போது கூட இருந்தது யாரு? திமுக. நாங்கள் நீட்டை நீக்குகிற ரகசியத்தை வச்சிருக்கோம். எந்த பெட்டிகளை பூட்டி வச்சிருக்கீங்க? எந்த பெட்டிக்குள்ள? பெட்டி பெட்டியா ஐயா ஸ்டாலின் குறை கேட்டார். உங்க புகார் மனுக்களை கொடுங்க, உங்க புகார் மனுக்களை கொடுங்க. வாங்கி பூட்டிட்டு சாவியை தொலைச்சிட்டாங்க. திறக்கல. எங்க நீட்டு ரகசியம்? எங்க நீட்டை கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். கூட இருந்தது நீ நீட்டை நீக்கிற.
நீக்கிற. இது ஒரு நாடு, இது ஒரு நாடு. நீட்டுக்கு விலக்களித்து நீதிமன்றத்தில் வழக்கு போகும்போது நீட்டை ஆதரித்து நீட்டுக்கு எதிரான வழக்குக்கு எதிராக வாதிட்ட பெண்மகள் நம்முடைய அம்மா நளினி சிதம்பரம் அவர்கள். மானம்னு ஒன்று இருக்கா உனக்கு? ரோசம்னு ஒன்று இருக்கா? ஒரு ரத்தத்தில், பரம்பரை ரத்தத்தில் வீரம், மானம், அறம் அதெல்லாம் இருக்கா? தாத்தஞ்சூரான்ல நான் சொன்னா போடுவான், நின்னா போட மாட்டான். நம்பறான். அன்னைக்கு செத்துச்சா இந்தியம், அன்னைக்கு பிறந்துச்சுரா தமிழ் தேசியம். தட்சாலி வரான புரிஞ்சா? இப்ப பாரு, இரு, அதுக்கெல்லாம் அவசரப்படுற என்ன? நீ என்ன விசில் பாத்தியா? நீ விவசாயி பார்ட்டி தானடா, விவசாயி பார்ட்டி தானே. ஆழமா உழணும், அதான் நம்ம வேலை. இரு, இங்க வரு. நம்ம இனத்தை கொன்னாங்க இந்த காங்கிரஸ் கோஷ்டி. அப்ப நம்ம ஐயா எல்லாரும் இருந்தாங்க. ஐயா மூப்பனார், ஐயா எல்லா பெருமக்களும் இருந்தாங்க. இதில் பாரு, ஐபிகே அனுப்பும்போது பெரிய தலைவர்கள் ஐயா மூப்பனாரும் நம்ம ஐயா சிதம்பரமும். இது போய் நம்ம மக்களை அழிச்சு கொள்ளும்னு அவங்களுக்கு தெரியாதா? இல்லை கொன்னது தெரியாதா? எப்படி பார்த்துக்க. சரி விடு. இந்த ராஜீவ் ஜெயவர்தனை ஒப்பந்தத்தில் நம்ம எவ்வளோ பெரிய இடையூறு வரும்னு தெரியாதா? வரலாறே மாறும்னு தெரியாதா? 3 கையெழுத்தில் நம்ம இனத்தின் தலையெழுத்து நம்ம மாற்றினது காங்கிரஸ் கையெழுத்து. ஒன்று சிரிமாவோ பண்டார நாயக்காவும் லால்பு சாஸ்திரியும் போட்ட ஒப்பந்தத்தில் மலையக மக்கள், நம்ம இந்திய குடிகள் மலையக மக்களை ராவோட ராவா நாடற்றவர்களாக பல லட்சம் பேரை கொண்டு இறக்கி விட்டு போயிட்டான். ஒரு கையெழுத்து. இல்லைன்னா அந்த மக்கள் அங்கே இருந்த மலையக மக்கள் நம்மளுடைய எண்ணிக்கை பெருசாக இருந்திருக்கும். அந்த நாட்டின் அரசியலை தீர்மானிக்கிறதுல பெரும் ஆற்றலாக இருந்திருப்போம். முடிஞ்சு. 2வது, தான் தோண்டித்தனமாக யாரையும் கூப்பிட்டு விவாதிக்காமல் பேசாமல் டக்குன்னு கச்சத்தீவை எடுத்து அதே சினிமாவோ ஒரு சினிமாவோ இந்த அம்மையார் இந்திரா காந்தி கையெழுத்தில் கச்சத்தீவை கொடுத்தது 2வது கையெழுத்து. இதுவரை நம்ம மீனவ மக்களின் வாழ்க்கை தரத்தை மீட்க முடியல, காப்பாற்ற முடியல. 3வது ராஜீவ் ஜெயவர்தனே ஒப்பந்தம். 3 கையெழுத்து. 3 கையெழுத்தில் நம் இனத்தின் தலையெழுத்தையே நாசமாக்குனது இந்த காங்கிரஸ் கட்சி கையெழுத்து. இதில் பாரு, இந்திரா காந்தியை கொன்னது யாரு சொல்லு? யாரு? சீக்கியர்கள். சீக்கியர்கள் சீக்கியர்கள் இந்திரா காந்தியை கொன்னவர்கள் சீக்கியர்கள்னு எந்த ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரனாவது பீகார்ல இந்த பஞ்சாப்ல பேசிட்டு வெளியில வர சொல்லு. நான் ஒரு அப்பனுக்கு பிறக்கலடா, நான் ஒரு அப்பனுக்கு சொல்லிட்டு வர சொல்லு பாப்பா. சொல்ல மாட்டான். அந்த சீக்கியர்களால் மறுபடி தன் குடும்பத்துக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு 2 முறை மன்மோகன் சிங் ஒரு சீக்கியரை, பஞ்சாப் சீக்கியரை தூக்கி பிரதமராக்குறாங்க. எப்போ பிரதமராக்குறாங்க? பிரதமராகி அவர் 5 ஆண்டு ஆண்டுட்டார். மன்மோகன் சிங் ஒரு பொருளாதார மேதை, ஒரு மேதை வச்சுக்க மேதை. அதுக்கு இணையான மேதை யாரு? நம்ம ஐயா பா சிதம்பரம். நம்ம ஐயா 5 ஆண்டு தான் சீக்கியனுக்கு கொடுத்துட்டு இல்ல பிரதமரா ஒரு 5 ஆண்டு பஞ்சாப்காரர் சீக்கியருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டீல. ஒரே ஒரு முறை என் தாத்தன் காமராஜுக்கு கிடைக்காத வாய்ப்பு. ஒரு முறை மன்மோகன் சிங்குக்கு இணையான பொருளாதார அறிவு பெற்ற, ஆற்றல் பெற்ற ஒரு தலைவர் தானே பா சிதம்பரம், ஒரு தமிழன். ஏன் அவருக்கு ஒரு 5 ஆண்டு கொடுத்தா என்ன? கொடுத்திருக்க வேண்டுமா வேண்டாமா? அதை மட்டும் சொல்லு. கொடுத்திருக்கணும். அவர் நமக்கு நல்லது செய்யறாரு, செய்யல. ஒரு மனநிறைவு. ஒரு தமிழன் முதன்மை அமைச்சராக இருந்த நாட்டை ஆண்டான் என்கிற நிறைவாத நமக்கு வந்திருக்கும். ஏன் கொடுக்கல? ஏன்னா நீ மானங்கட்டு, ரோசங்கட்டு, சூடு கட்டு, சொரண கட்டு, திருப்பி கைக்கு போட்டாவாரு ஓட்டு. அதுக்கு தான் இது. எப்படி? இதை காங்கிரஸ் கட்சிக்காரன் கூட கேட்க மாட்டான். நான் ஏன் கேட்கிறேன்? எனக்கு மானம், மரியாதை, சூடு, சொரண, இன உணர்வு, மான உணர்வு எல்லாருக்கும். நான் கூழோ கஞ்சியோ உப்பு போட்டு சாப்பிட்றேன். உப்பு போட்டு சாப்பிட்றேன். பாரு இது இப்ப பாரு இன்னைக்கு வேடிக்கை பாரு. அகில இந்திய காங்கிரஸ் கட்சி எதிர்கால வாரிசு, வருங்கால பிரதமர் பிரின்ஸ் வாராப்ல. யாருக்கு? கை சின்னத்துக்கு ஓட்டுக்கிட்டு இங்க தமிழ்நாட்டுக்குள்ள பூரா கிளீன் ஸ்வீப் ஆயிர போது வர்றாரு ஐயா ராகுல் காந்தி. வர்றாரு.
வரும்போது வரும்போது நம்முடைய மாண்புமிக்க ஐயா இருக்காங்கல்ல, நம்ம ஐயா ஸ்டாலின், அவரோட ஒரே மேடையில் ஏற மாட்டாராம். எப்படி எப்படி இவ்வளவு அவமதிக்கிறான் ஆளு. இது மானம் கட்டு போய் இந்த திராவிட முன்னேற்ற கழகம், இந்த நம்ம ரத்தத்தின் ரத்தங்கள், நம்ம உடன்பிறப்புகள், உன் தலைவனுக்கு பக்கத்தில் நிற்க மாட்டேன்னு சொல்றார் ராகுல் காந்தி. கூட்டணியின் கட்சி தலைவர் இங்கே உனக்கு 3 முறை கூட்டணி வைத்து 10 நாடாளுமன்ற உறுப்பினர், 25 எம்எல்ஏ எல்லாம் கொடுத்து உனக்கு சீட்டு 21ல் 25, இப்போ 29, ஒரு நாடாளுமன்றம் எல்லாம் ஒரு மத்திய ராஜ்யசபா, ஒரு மாநிலங்களவை எல்லாம் கொடுத்து நீ வந்து அவருக்கு பக்கத்தில் நின்று ஓட்டு கேட்க மாட்டேன். வெறும் காங்கிரஸ் கட்சிக்காரன் ஓட்டில் 0.5 விழுக்காடு கூட ஓட்டு உள்ளது. 0.5 விழுக்காடு. அதில் நீ திமுக காரர், திமுகவில் இருக்கிறவங்க, கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, இஸ்லாமிய அமைப்புகள், இவர்களெல்லாம் போட்டுத்தான் காங்கிரஸை வெல்ல வைக்கணும். ஆனால் ஐயா ஸ்டாலின் பக்கத்தில் அவர் நிற்க மாட்டார். இதுக்கு மேலையும் உன் தலைமையவே அவமதிக்குது அந்த கட்சி தலைமை. அதுக்கு மேலையும் நீ வந்து கை சின்னத்துக்கு ஓட்டு போட்டின்னு வச்சுக்க, உன் மரபணுவை சோதிக்கணும். உன் மரபணுவை சோதிக்கணும், சோதிக்கணும், டெஸ்ட் பண்ணிக்க. ஏன்னா எங்கள் தாத்தன் சொல்கிறான்ல, இந்த தமிழில் பேசாமல் தமிழர் என்ற உணர்வு உள்ளவனை பெற்றோர் மேல் ஐயங்கொள்ளணும், பிறப்பின் மேல் ஐயங்கொள்ளணுங்கிறான். பாவலர் பெருஞ்சித்திரனால் தமிழர் என்று அந்த உணர்வற்று போறவனை என்ன பார்க்கணுமா? பெற்றோர் மேல் ஐயம், அவன் பிறப்பின் மேல் ஐயம்ங்கிறப்பல. காங்கிரஸ் கட்சி வெற்றிக்கு கர்நாடகாவில் போய் தமிழ்நாட்டு திமுக கட்சி தலைவர் இல்லை உடன் பிறந்தவனே தமிழ்நாட்டின் முதலமைச்சர் போய் ஓட்டு கேட்கிறாப்ல. எங்க மாலை இல்ல, செருப்பு மாலை. மாலைனால மரியாதையா இருக்கும்ல. டெட் பாடியை பாடையை கட்டி தூக்கிட்டு போயிட்டு செருப்பு மாலையை போட்டு ஆடிக்கிட்டு போறான் புனமா. உனக்கு தெரியுமாடா, என் உடன் பிறந்தவனே, என்னை பெற்ற தாய் தந்தையர், தமிழ்நாட்டில் ஒரே ஒரு மகன்தான் கொண்ட பெருமை. யாரோட அவமதிக்கிறான்னு கேட்டேன். அந்த திமுக கட்சிக்காரன் கேட்கல, இந்த காங்கிரஸ் கட்சிக்காரன். ஏன் ஏன் நான் கேட்குறேன், அதே தான். சூடு, சொரணை, மானம், மரியாதை, சோறில் உப்பு, புரியுதா? ஏன் எனக்கு இருக்கு? ஏன்னா நான் எப்பவும் வாட்டர் குடிக்கிறது இல்லை, தண்ணி தான் குடிப்பேன். நான் எப்பவும் ரைஸ் சாப்பிட்றது இல்லை, சோறு தான் சாப்பிடுவேன். அதில் உப்பு போட்டு, அது என்ன உப்பு? கல் உப்பு. கல் உப்பு கேவலம். அப்போ பேரறிஞர் அண்ணா போட்டியிடும்போது, இந்த காங்கிரஸ்காரர் என்னைய தோக்கடிக்க முடியாது இந்த அண்ணாதுரையை என்று எண்ணி ஓட்டுக்கு ஏன் காசு கொடுப்பானேன்? அந்த காசை கொடுக்கிற போது 7 மலை தாண்டி 7 கடைகள் தாண்டி அங்கிருக்கிற வெங்கடாசலபதியை எதற்கு துணை கலைத்து வருவானேன்? வெண்ணை தோக்கடிக்க வெங்கடாசலபதி எதற்கு வருவானேன்? அந்த வெங்கடாசலபதி படத்து மேலே 2 ரூபாய் காசை வச்சு அதன் மேலே அடித்து எதற்காக சத்தியம் வாங்குவானேன்? அண்ணாதுரை பேரறிஞர் அண்ணா திமுகவை தொடங்கியவரையே தோக்கடிக்க காசு கொடுத்தா யோக்கிய பெயர் தெரியுமா? காங்கிரஸ். அந்த காங்கிரஸை கூட கூட்டிக்கிட்டு அன்னைக்கு ஓட்டுக்கு 2 ரூபா, இன்னைக்கு 2000 ரூபா. யாரு? 2 பேரும் சேர்ந்து. சீச்சி, கருமம் கருமம். என்னப்பா பரிதாபம். இதுல ஒண்ணுமே செய்யல. நம்ம பாட்டேன் 200 ஆண்டுக்கு முன்னாடி மருதுபாண்டி வேல்ஸ், நமக்கு தான் வரலாறு இல்லையே, அவன் சில குறிப்புகள் எழுதி வச்சிருக்கான். வேல்ஸ் துறை அதில் சொல்கிறான், பெரிய மருது எனக்கு வந்து ஆரஞ்சு பழத்தை பரிசாக கொடுத்தாப்புல. நான் சாப்பிட்டு பார்த்தேன், அது வரைக்கும் நான் உலகத்தில் அவ்வளோ சுவையான ஆரஞ்சை சாப்பிட்டதே இல்லைன்னு. அவன் குறிப்பில் இருந்தால் நமக்கு தெரியுது, நமக்கு ஒன்றும் இல்லை. இப்போ படித்து பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு, 200 வருஷத்துக்கு முன்னாடி உலகத்தின் சுவையான ஆரஞ்சை என் பாட்டை ஏற்றுமதி செஞ்சுருக்காப்புல. இப்போ இன்னைக்கு ஏண்டா என் வீட்டை சுற்றி வேலிக்கரோலும் யூக்கலிப்டஸுமா இருக்கு? யாரு? நம்ம ஆளுங்க தான். இவங்களுக்கு தெரியாதா?
சோலையாக இருக்கும். மா வருது, பலா வருது, வாழை வருது, தென்னை வருது, கரும்பு வருது. சோலையாக இருக்கிற நிலத்தில் எதுக்கு சீமக்கருவெளி யூக்கலிப்டஸும்? யூக்கலிப்டஸ் எதுக்கு? பலாயிரக்கணக்கில் யூக்கலிப்டஸ் எதுக்கு? தாள் செய்கிறதுக்கு யூக்கலிப்டஸ் இந்த மரம். அதான் கரும்பு சக்கையிலேருந்து செய்யலாமே. நான் தான் சொல்கிறேனே, கரும்புலேருந்து செய்யலாம். இந்த பிளாஸ்டிக்கை கருத்து என்ன? காங்கிரஸ்கார கருத்து, இந்த திமுக காரங்க கருத்து. அணுகுண்டு போட்டு பூமி அழிக்க வேண்டியது இல்லையா? பிளாஸ்டிக்கு பாலித்தீனே போதுமா? அதை பேன் பண்ண முடியல. கச்சத்தீவை திருப்பி எடுக்க முடியல. காவேரியில் தண்ணி நமக்கு உரிமை இருக்கா இல்லையா சொல்லு? ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே வரி, ஒரே சிறங்கு சொறி, இதெல்லாம் சரி. ஒரே ஒரே கல்விக் கொள்கை, ஒரே தேர்தல் எல்லாம் வரும். ஆனால் தண்ணி மட்டும் வர மாட்டேங்குது. ஏன்? கர்நாடகாவில் இருக்கிற காங்கிரஸ்காரன், இவங்க கட்சிக்காரன் ஒரு சொட்டு தண்ணீர் தமிழருக்கு தர முடியாது. இங்கே இருக்கிற காங்கிரஸ்கார பெருமக்களுடைய கருத்து என்ன? ஒரு சொட்டு தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு தர முடியாது என்று உங்கள் கட்சி, அந்த கர்நாடக கட்சி முதலமைச்சர், துணை முதலமைச்சர் சொல்லுகிறார்களே, உங்களின் கருத்து என்ன? அது வேற கட்சி, இது வேறு கட்சியா? ஒரே கட்சி. சொல்லு பாபு, சொல்லு. நான் தமிழர் நிலத்தை தமிழர் ஆணலும்னு சொல்லும்போது பாசிசம், ஐயோ இவங்க பிரிவினைவாதம்னு இவங்க. இப்போ கர்நாடகா யார் ஆளுறது? காங்கிரஸ். யார் முதலமைச்சர்? சீதாராமையா. அந்த சீதாராமையாவுக்கு இணையான தலைவர் நம்ம நாட்டில் இருக்காங்களா இல்லையா? நம்ம மாநிலத்தில் இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க. நம்ம ஐயா சிதம்பரத்தை வச்சுக்கிறோம், நம்ம ஐயா தங்கப்பால் வச்சுக்கிறோம், இல்லை எங்கள் மாமா திருநாக்கரசு வச்சுக்கிறோம். மூத்த தலைவர்கள். ஒரே கட்சி தானே காங்கிரஸ்? ஒரே கட்சி தானே? சரி, ஒரே தலைவர் தானே மல்லிகார்ஜுன கார்கே. இப்போ நம்ம என்ன கேட்போம்? அருமைச்சோ ராகுல் காந்திகிட்ட, அம்மா சோனியா காந்திகிட்ட ஒரே கட்சி தானே. சீதாராமையை எடுத்துக்கிட்டு எங்க ஐயா சிதம்பரத்தை கர்நாடகாவில் முதலமைச்சர் ஆக்கி காட்டா நான் இந்த கருத்தை வாங்கிக்கிறேன். அப்படி எப்படி? இப்போ கம்யூனிஸ்ட் கேரளாவை ஆண்டுச்சுல இப்போ தானே தேர்தல் வந்திருக்கு. இந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க. மிக மூத்த தலைவர் இருக்காங்கல்ல. ஒரே கட்சி தலைமை தானே. கேரளாவை தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவரை யாராவது முதலமைச்சராக சொல்லு. நான் ஒரு சவால் விடுறேன். மோடி ஐயா குஜராத்தின் முதல்வராக இருந்தாங்க. மோடி ஐயா இந்திய நாட்டுக்கே பிரதமர் ஆயிட்டாங்க. அவ்வளவு செல்வாக்கு இருக்கிற மோடி ஐயாவை பீகாரில் முதலமைச்சராக சொல்றா. நின்று வென்று கட்ட சொல்லு. இல்லை அருமை சகோதரர் ராகுல் காந்தியை நாட்டின் பிரதமராக கூட வாய்ப்பு இருக்கு. ஆனால் வேற ஏதாவது கேரளாவில் எம்பியா நீ இல்லை, உன்னை ஜெயிக்க வச்சான்ல, கேரளாவுக்கு முதலமைச்சர் வேட்பாளராக நின்று வென்று காட்டு பார்ப்போம். இப்ப தெரியுதா நான் பேசுற அரசியல் எவ்வளவு அவசியம்னு தெரியுதா? மகனை, உலகத்தில் இருக்கிற நச்சு திட்டங்களை, அந்த திட்டத்துக்கெல்லாம் வேர் தேடி போனீங்கன்னா அது அமெரிக்காக்காரங்க கையெழுத்தா இருக்கும். இந்தியாவில் இருக்கிற நாசகார மோசகார திட்டங்களுக்கெல்லாம் வேர் தேடி போனீங்கன்னா காங்கிரஸ்காரங்க கையெழுத்தா இருக்கும். தமிழ்நாட்டில் இருக்கிற நச்சு திட்டம், கேடுகட்ட திட்டம், நாசகார திட்டம் எல்லாத்துக்கும் வேறு தேடி போனீங்கன்னா அது ஐயா கருணாநிதி கையெழுத்தா இருக்கும். புரியுது உனக்கு? என்ன சொல்ல புரியுது? டக்கு டக்குன்னு புரிஞ்சுக்கிறேன். போட்டு சாப்பிட கல்லுப்பு தானே. நல் எதுல பாவம் எதை சாதிக்கிறோமோ இல்லையாடா, நம்ம வென்று வந்து கடற்கரையில் இருக்கிற சமாதியில் எடுத்துடணும்டா. எல்லாருப்படா சாமி எடுத்துடணும்டா. இதோட இதுல ராகுல் காந்திக்கு கோபமா விஜயோட கூட்டணி வச்சிருந்தா 75 சீட்டு நான்லாம் வேண்டாத தெய்வம் இல்லை. என் அப்ப முருகன் அனுதினமும் வேண்டினேன் நல்லா இருப்ப. அவங்க கிட்ட சொன்னேன் கலட்டி விடியாயோ கலட்டி விடி.